Hi friends, வணக்கம். இந்த வீடியோல வந்து நம்ம capsicum potato gravy வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்தி, கீ ரைஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் சைட் டிஷ்ஷா இருக்கும். நீங்களும் வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு pan எடுத்து வச்சுக்கோங்க. அந்த panல வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் வந்து பீனட் எடுத்துக்கோங்க. இத வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். இப்போ வந்து கடலை வந்து நல்லா வறுபட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை எள்ளு வந்து சேர்த்துக்கலாம். அதையும் வந்து கொஞ்சம் பொரிய விடுங்க. வந்து நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்ப வந்து ஃப்ரை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா அந்த சூட்லேயே வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறின உடனே இப்போ வந்து நல்ல பேஸ்ட்டாக வந்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிட போகிறோம். அடுத்து இப்போ இதே பேனில் வந்து கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விடுறேன். இது கொஞ்சம் ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பீனட்டு, அப்புறம் வந்து வெள்ளை எள்ளு, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதெல்லாம் வறுத்தது எடுத்து வச்சுருக்கோம். அது கூட வந்து ஒரு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா இப்போ பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு உருளைக்கிழங்கை வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் வந்து இந்த உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு பெரிய கேப்சிகத்தை இது மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தக்காளி, அந்த பீனட், அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா கூட நம்ம மிக்சியில் உள்ள இது ஒட்டிகிட்டு இருக்கவே நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. எள்ளு அதுக்கப்புறம் கடலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும். அதனால சிம்மில் வச்சு நிதானமாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இதில் வந்து தேவையான அளவு உப்பையும் வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க. எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ வந்து இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு திக்காகவே வேணும்னா இதே பதத்தில் இப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை ரைஸுக்கெலாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ நல்ல காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை தூவி இப்போ ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு லாஸ்ட்டு வந்து கரம் மசாலா பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போவே வந்து பச்சை வாசனை எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் வேக வேண்டியது இருக்குது. அதனால் அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு கவர் வச்சு மூடி வச்சிடலாம். சூப்பராக வந்து எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கிழங்கும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து லாஸ்ட் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சோல வந்து கஸ்தூரி மேத்தி எடுத்து லைட்டாக வந்து இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. விட்டிங்கன்னா சூப்பராக வாசனையாக இருக்கும் குழம்பு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா கேப்சிகம் பொட்டேட்டோ கிரேவி ரெடி. சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. நீங்களும் வந்து இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா புலாவ் அந்த மாதிரி ரைஸ்களுக்கு கூட செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.